அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்களில் நடக்க இருப்பதை தவிர்க்க இயலாது. சனி, ராகு, கேது, சுக்கிரனின் ஆட்டம் இனிதான் ஆரம்பம் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக நவம்பர் மாதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. நவம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் மற்றும் சந்திரன் கிரகங்களில் பயிற்சியானது நடைபெறுகின்றன. இந்த பயிற்சிகள் காரணமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலிமை வாய்ந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சகாயஸ்தானத்தில் மிக வலுவாக இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சனி அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பான சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருந்த சனி வக்ர நிவர்த்தி பெற்று இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே அவர் 3ஆம் இடத்திற்குரிய உன்னத பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அசூர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் 3ஆம் இடத்தில் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது, நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பது மற்றும் உத்தியோக ரீதியாக சிறந்த முன்னேற்றம், புதிய சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அலைச்சல்கள் குறைந்து ஒத்துழைப்பு என்பது சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் மத்தியில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறார். தொழில்துறை, வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அரசாங்க சலுகைகள், நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் கனகச்சிதமாக அமைவதால் இந்த தருணத்தில் லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. புதிய கிளை திறத்தல், தொழில் சார்ந்த பணிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் தொழில் ரீதியாக எந்த பணியை வேண்டுமானாலும் மேற்கொண்டால் சகாய ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக காரிய வெற்றி கிடைக்கும். தைரியமாக இந்த தருணத்தில் பல புதிய முடிவுகளை எடுத்து சரியான முறையில் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். சனி பார்வை ஜென்ம ராசி 6 மற்றும் 9ஆம் இடங்களில் கிடைக்கிறதுங்க. சனி பகவானுடைய இந்த பார்வை பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடுகிறது. ஜென்மராசிக்கு அவரது பார்வை கிடைப்பதால் தொழில் ரீதியாக மிக சிறந்த மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக உள்ள ராகு, கேது நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அந்த 2 கிரக நிலைகளில் ராகு 5ஆம் இடத்திலும் கேது லாபஸ்தானத்திலும் வீற்றிருக்கின்றன. 2 கிரக நிலைகளும் வலுவாக நன்மை அதீதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் பொருளாதார ரீதியாக நல்ல வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையான சங்கடங்கள் விலகுகிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் ராகுவால் வலுப்படக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எதிர்பாராத அதிரடியான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட எதிர்பாராத பண வரவு திடீரென கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6இல் சஞ்சரித்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருக்கிறார். வக்ரம் பெற்ற குருவின் அமைப்பு காரணமாக எந்த காரியமாக இருந்தாலும் நிறைந்த லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. தனஸ்தானம், ஜீவனஸ்தானம், விரயஸ்தானம் வலுவுள்ளதாக மாறக்கூடிய இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகுகின்றன. வக்ரம் பெற்ற குருவால் நிறைந்த நன்மைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. இந்த மாதம் முழுவதுமே குரு வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் புதிதாக வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. புதிய வீட்டு மனைகள், புதிதாக வீடு கட்டுதல் போன்ற அனைத்திலும் நல்ல தன லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்கள் சரி செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அதீதமாக
கிடைக்கிறது. ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியும் வலுவாக பிற்பகுதியில் ஜென்ம ராசியில் அமர்கிறார். முற்பகுதியில் விரயஸ்தானத்தில் இருந்து பிற்பகுதியில் நவம்பர் மாதம் பிற்பகுதியில் ஜென்ம ராசியில் முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 6, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. 6, 7, 10 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல மாற்றங்களுக்கு வித்திடுகிறார். ருணரோக சத்ருஸ்தான பார்வை, சகாய பார்வை மற்றும் ஜீவன பார்வை பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ராசியின் அதிபதியாக இருக்கிறார். அவர் வலுவாக ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுவது பல சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. தடை நிறைந்த விஷயங்கள் அனைத்தையும் சாதகமாக செய்து முடிக்க முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பல அலைச்சல்கள் குறையும். கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்த்த லாபம் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரனின் பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழுவது பல்வேறு விதமான சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பும் உங்களுடைய திறமை வெளிக்கொணரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பும் விருதுகள் கிடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு மிகுந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு விதமான தொல்லைகள் அலைச்சல்கள் குறையும். புதிய யூகங்கள் மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை செவ்வாய் சுக்கிரன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதை முழுமையாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சூரியனும் விரயஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். முழு ஆட்சி பலமும் கொண்ட முழு அதிகாரம் கொண்ட ஆளுமை அதீதமாக கொண்ட சூரியன் ஜென்ம ராசிக்குள் வருவது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் ஜென்ம ராசிக்கு வருவதால் பல்வேறு விதமான சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. தடைபட்ட காரியங்களை மலமளவன செய்து முடித்து அதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகள் நடைபெறும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது. இந்த நவம்பர் மாதம் புதன் 2ஆம் தேதி முதல் ஜென்ம ராசியில் வீற்றிருக்க போகிறாருங்க. புதனும் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அறிவு மற்றும் வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் ஜென்ம ராசியில் வீற்றிருப்பதால் மிக கடினமான இக்கட்டான சூழ்நிலைகளை கூட சாதுரியமாக கையாளக்கூடிய தெளிந்த அறிவாற்றல் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. மற்றபடி அனைத்து தருணங்களுமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து